ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரவிந்த். இது உங்கள் கன்சோல் ஆஃப் பிசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விண்டோஸ் 11 டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் டிபிஎம் இல்லாமல் நம்ம விண்டோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் விண்டோஸ் 11 டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ விண்டோஸ் 11 அப்படின்னு டைப் பண்ண உடனே உங்களுக்கு முதல் லிங்க்காக மைக்ரோசாஃப்டோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மைக்ரோசாஃப்டோட லிங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் அசன்ஸ், அப்புறம் கிரியேட் விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் மீடியா, அப்புறம் விண்டோஸ் 11 டிஸ்க் இமேஜ் ஐஎஸ்ஓ. ஸோ இப்போ நம்ம இந்த ஐஎஸ்ஓவை தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் செலக்ட் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் விண்டோஸ் 11 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ஆப்ஷனை கொடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு லாங்குவேஜ் கேட்கும். ஸோ லாங்குவேஜ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே விண்டோஸ் 11 இங்கிலீஷ் அப்படின்னு போட்டு கீழே 64 பிட் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு 64 பிட் மட்டும்தான் விண்டோஸ் 11 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 64 பிட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 5.12 ஜிபிக்கு டவுன்லோட் சைஸ் காட்டுது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம சிஸ்டமில் டிபிஎம் இல்லை அப்படின்னா ஸோ அதை எனேபிள் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இதோட லிங்க். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் மிரர் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டிரைவ் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் கேட்டவுடனே 22 கேபிஸ் தான் சம்திங்ஸ் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ உங்கள் டாஸ்க் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாஸ்க் மேனேஜரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரன் நியூ டாஸ்க் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ப்ரௌஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரௌஸ் ஆப்ஷனில் உங்கள் லோக்கல் சிக்குள்ளே போய்க்கோங்க. திஸ் பிசியில் உங்களோட சிஸ்டம் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. அதில் விண்டோஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு சிஸ்டம் 32 அப்படின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் 32ல் சிஎம்டி அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இருக்குது சிஎம்டி ஃபைலை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே இதில் கிரியேட் டாஸ்க் வித் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு கமெண்ட் பேனில் அட்மினிஸ்ட்ரேட்டரில் 32 பிட்டில் சிஸ்டம் 32ல் ரன் ஆகும். ஸோ இதில் நான் டைப் பண்ணுறதை அப்படியே டைப் பண்ணுங்கள். ஜிபி அப்டேட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ இப்போ ஜிபி அப்டேட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸிட் கொடுத்துருங்க. ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்ததாக உங்கள் திஸ் பிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. திஸ் பிசியில் உங்களோட விண்டோஸ் 11 ஃபோல்டர் ஐஎஸ்ஓ ஃபைலில் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோல்டரை என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஏதோ ஒரு உங்களோட பார்ட்டிஷனில் இதை ஒரு தனி ஃபோல்டர் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் விண்டோஸ் 11 போட்டுக்கிறேன். ஸோ விண்டோஸ் 11 போட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விண்டோஸ் 11 வேறு ஃபோல்டரில் காப்பி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் டிபிஎம் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த டிபிஎம் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டவுன்லோட் பண்ண டிபிஎம் இந்த இருக்குது. ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் 2 ஃபோல்டர் இருக்கும், இந்த 2 ஃபோல்டரையும் காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஐஎஸ்ஓ ஃபைலில் காப்பி பண்ண ஃபைலு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் செட்டப் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்கள் விண்டோஸ் ப்ரிப்பேர் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் அக்செப்ட் இதில் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ லைசன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்குது. ஸோ அக்செப்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களோட இதை அப்டேட் செக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஓகே, இப்போ இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ உங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ 100% வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட விண்டோஸ் 11 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த விண்டோஸ் 11ஓட ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோஸ் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.